இங்க நம்ம ஹீரோட பேரு ஜார்ஜ். அவர் ஒரு ஆஸ்ட்ரிச் வளர்க்குற பண்ணையில வேலை செய்யறாரு. அவர் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு ஆஸ்ட்ரிச் மட்டும் தப்பிச்சு போயிடுது. அதனால அவருக்கு வேலையும் போயிடுது. வேலை போயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க பசங்க ஒரு இடத்துல கும்பலா இருக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலா அவரோட பெரிய பொண்ணுக்கு காது சரியா கேட்காது. அவங்க ஒரு மிஷினை வச்சுதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மிஷின் இப்போ அங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அதுக்குள்ள விழுந்துரும். அதை எடுக்க தான் பசங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஏன்னா வந்தீங்க, ஏன் அக்காவோட மிஷின் விழுந்துச்சுன்னு ஜார்ஜ் கேக்குறாரு. அதுக்கு பசங்க, நாங்க இங்க மீன் வளர்க்க போறோம், இந்த இடத்த கிளீன் பண்ணலான்னு தான் வந்தோம்னு சொல்றாங்க. உடனே அவரு இந்த இடத்த கிளீன் பண்றதுலாம் ஆகாத காரியம்னு சொல்லி திட்டுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பையன் அந்த மெஷினையும் கண்டுபிடிச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்தது மெஷினை கிளீன் பண்ணி பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. பொண்ணு மெஷினை மாட்டிக்கிட்டு நல்லா கேக்குதுன்னு சொல்றா. பொண்ணு திரும்ப சொல்லிட்டு பேர் சொல்லி கூட்டு பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு திரும்பவே மாட்டேன். அடுத்த நாள் டவுனுக்கு எடுத்துட்டு போய் மெஷினை கொடுத்து சரி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஆனா சரி பண்ண முடியாது, புது மிஷின் வாங்க 40,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. பைக் வந்து எடுக்கிறாரு. அப்ப பின்னாடி வந்து ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு போங்க போங்கன்னு சொல்றாரு. இவரு எதுவும் புரியாம அவர் சொல்ற இடத்துக்கு போய் அவர் இறக்கி விடுறாரு. இறங்குறதும் அவர் கொஞ்சம் பணமும் கொடுக்குறாரு. வைஃபும் பைக்கை நல்லா கழுவி அவர் அடுத்த நாள் வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி நிறைய டெலிவரி ஜாப். ஒரு நாள் அவருக்கு ஒரு எலக்ட்ரானிக் கடையில டிவி டெலிவரி பண்ற வேலை கிடைக்குது. சரி ரூட் தெரியலன்னு பரவாயில்ல, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்தே போயிடலான்னு அவங்க கூடவே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கப்போ பைக் ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போலான்னு பார்த்தா அவர் கூட வந்தவங்க எல்லாம் போயிடுறாங்க. வேற வழி இல்லாம அவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. அடுத்த நாள் வேற கடையில இந்த டிவியை செகண்ட் ஹேண்டா வித்துட்டு வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு மனசு வர மாட்டேங்குது. மறுபடியும் முதல் நாள் வேலைக்கு போன அதே கம்பெனிக்கு போறாரு. ஆனா அங்க இருக்க பாஸ் அவரை திட்டாம அவரோட நேர்மையை பாராட்டி நிறைய காசு கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேலையும் கொடுக்குறாரு. ஆனா வரவில்லை அவங்க பசங்க எல்லாம் பூ விக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி வீட்டுல வந்து அவங்க எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்பதான் அவங்க வைஃப் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பசங்களுக்கு மீன் வளர்க்கணுங்கிறதுக்காக தான் பணம் சேர்க்கறதுக்காக இந்த வேலை எல்லாம் செஞ்சாங்க. உடனே அவர் அந்த தொட்டியை உடைக்கலான்னு போய் பாக்குறாரு. அழுக்கா இருந்த தண்ணி இப்ப ரொம்ப சுத்தமா இருக்கு. பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பழைய ஜாமா இருக்க ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு கேட் எடுக்கிறாரு. கேட் எடுக்கிறப்போ தவறு கீழே விழுந்துறாரு. அவருக்கு நிறைய அடிபட்டு. ஜார்ஜால வேலைக்கு போக முடியாத காரணத்தால பசங்களும் ஒய்ஃபும் சேர்ந்தா பூவெல்லாம் வித்து கொஞ்சம் பணம் சேர்க்கிறாங்க. சேர்த்து வீட்டு செலவையும் சமாளிக்கிறாங்க. அதுல இருக்க குட்டி பையன் கொஞ்சம் பணம் சேர்த்து ஃபிஷ் வாங்க தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபிஷ் எல்லாம் வாங்கலாம்னு சிக்கிறாங்க. போயிட்டு வாங்கிட்டு வராங்க. வரவில்ல அந்த ஃபிஷ் வச்சிருக்க டேங்க் ஓட்டையா இருக்கு. தண்ணியை ரீஃபில் பண்ணலான்னு அந்த ட்ரம் எடுத்துட்டு கீழே இறங்குறாங்க. ஆனா அந்த ட்ரம் வழியிலேயே விழுந்து உடைஞ்சிடுது. அதுல இருக்க எல்லா மீனும் கீழே விழுந்துடும். உடனே அங்க இருக்க ஒரு ஓடையில எல்லா மீனையும் தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. பசங்க எல்லாம் சோகமா இருக்கதை பார்த்துட்டு அவங்க அப்பா அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. அவருக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இல்லைனாலும் அவங்க பாடுறதை பார்த்து அந்த பசங்க எல்லாம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இப்ப அந்த பசங்க அந்த கோல்டு ஃபிஷ் எடுத்து வந்து அவங்க வச்சிருக்க பாட்டுல விடுறாங்க. ஜார்ஜ் அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு கண்ண முடிச்சு பார்த்தா ஒரு சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. உடனே ஒரு கதை திறந்து விடுறாரு. அது பறந்து போயிடுது. அதே நேரத்துல தப்பிச்சு போன ஆஸ்ட்ரிச் கிடைச்சதால அவரை மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிடுறாங்க.